டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட தனிவீட்டின் டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டினை பற்றி பார்க்குறோம். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது பற்றி. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ரமேஷ் டெபாசிட்டட் ₹15,600 in a fixed deposit at 10% per annum simple interest. After every second year, he adds his interest earning to the principal. The interest added of the end at the end of the fourth year is அப்படின்னு சொல்லி, அதாவது ரமேஷ் ரூபாய் 15,600 வைப்பு தொகையாக 10% தனிவீட்டு விகிதத்தில் முதலீடு செய்கிறார். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டித் தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டித்தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி தனிவட்டி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். எஸ்ஐ ஈக்குவல் N/R அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ என்னன்னா ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் அப்படின்றது, ஆறுன்றது வட்டி விகிதம். இங்கே நமக்கு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க அசல் 15,600. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 ஆண்டு முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு 2 வருஷம் முடிஞ்சோடனே எவ்வளோ வட்டி கிடைக்குதோ அதை அசலோட சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2ஆவது வருஷம், அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அசல் என்ன இருக்கோ அதோட அந்த என்ன வட்டி தொகை கேட்டுமோ அதை இணைப்பாங்க. அது அப்படி தான் கேட்டிருக்காங்க. 4ஆவது ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அசல் 15,600 இருக்குது. நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு 2 ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10% 2 ஆண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது N 2 × 10. அப்போது டோட்டலாக எவ்வளோ சதவீதம்? 20% நமக்கு 2 ஆண்டு முடிவில் நமக்கு வட்டி தொகை கிடைக்கும். அப்போது அசல் 15,600. இது எப்போவுமே 100%க்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 10% பார்த்தோன்னா இப்போ இங்கேயும் 10ஆல் டிவைட் பண்ணும், இங்கேயும் 10ஆல் எடுப்போம், 1,560 இருக்கும். நமக்கு தேவை 20%. அப்போ இதை 2ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 × 2 12 1. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 10 1 2 3 3120 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இப்போது இதுதான் 2ஆவது ஆண்டு முடிவில் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தொகை. இதை 15,600 ஆட் பண்ணுங்கள். அப்போ 15,600 ப்ளஸ் 3,120 இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 8 1 18,720. இதுதான் 2ஆவது ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம், அது 3ஆவது ஆண்டு ஸ்டார்டிங்கில் நம்மகிட்ட இருக்க அசல். இப்போ 18,720 அசல் இருக்குது. அதே மாதிரி சேம் 2 × 10% பார்த்தீங்க அப்படின்னா 20%. அடுத்து 3ஆவது ஆண்டு 4ஆவது ஆண்டு 2 வருஷம் இருக்குமா? அப்போது அடுத்து 4ஆவது முடிவில் 20% நம்ம பார்க்கணும், வட்டி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அசல் இப்போது 15,600 கிடையாது, 18,720. இப்போ இந்த 18,720க்கு 20% பார்க்கணும். 10% அப்படின்னா 1,872. இதுதான் 10%. நமக்கு தேவை 20%. 4ஆவது ஆண்டு முடிவில் இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 4, அடுத்து 14 1 16 7 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு கேட்டிருக்கிறது 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை. 4ஆம் ஆண்டு முடிவில் எவ்வளோ வட்டி தொகை இணைக்கப்படும்னா 3,744, 3,744. ஆப்ஷன் சி. அவ்வளோதாங்க, இவ்வளோ ஈஸி தாங்க.